வாங்க 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 பெருமா எங்க போய் கால போட்டு எங்க போயிட்டு வாங்க உள்ள வா வாங்க பாலாஜி வாங்க பாலாஜி இல்ல மேல வைக்கிற மாதிரி வச்சிருங்க மம்மி ஓர வா கவிதா வா கவி உள்ள வா கவி வா பாலாஜி பாலாஜி ஏய் இது வாடா கொண்டாங்க நீங்க கவி ஏமா ஆளு ஒரு கருப்பு எடுத்துக்குமா நான் கொடுத்து தம்பி வாங்க போகுது அப்போ வா நீ வா ஒரே ஒரு ஐயர் வர வழி விடுங்க வாங்க நீங்க வாங்க சால் வாங்கி வந்துருங்க உள்ள ஐயர் விட்டுறாங்க பின்னாடி திரும்பி பாக்க ஏசிக்கு காட்டுங்க அந்த கபோர்டுக்குலாம் காட்டுங்க நிறைய கம்ப்யூட்டர் காட்டெல்லாம் நிறைய கம்ப்யூட்டர் காட்டுங்க காட்டுங்க வாங்கி வாங்கி காட்டுங்க வந்து காட்டுட்டோம் மாமி எல்லாம் வாங்க வந்து காட்டுங்க வாங்க வாங்க குமாரியம்மா காட்டுங்க வாங்க வந்து காட்டுங்க எல்லாரும் வாங்க வாங்க அம்மாத்த அம்சத்த குமாரியம்மா எல்லாம் வாங்க சீனியர் சிட்டிசன் முப்பெரும் பேர் வாங்க 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 போடுமா போடுமா ஏமா போ போ காட்டுங்க வெளிய வெளிய காட்டுங்க நீங்க போய் காட்டுங்க ஆஷா செந்தில் பாஷா வா எங்க அப்போ பலார்ல ஆட விட்டீங்களா பலார் கற்பூரம் போடுங்க மாலை எடுறாமா மாலை மாலை எடு கம்ப்யூட்டர் காட்டவே இல்லையா நீங்க மூணு பேர் தான் முக்கியம் இது ரமேஷ் வரலையா வாங்க ப்ரோ காமிங்க ப்ரோ நீங்க சுடுதே கிடையாது காட்டு வாடா வாடா காமிச்சாச்சு வா வா அது கூட பெருமா வா பெருமா தியாத்துல காட்டுமா சூடாயிடுச்சு பாத்து ரொம்ப சூடா இருக்கு கட்சி வச்சு கூட
கற்பூரம் கற்பூரம் ஏக்கா கற்பூரம் காமிச்சுங்கண்ணா கற்பூரம் இல்லை சார் அந்த ஃபார்மாலிட்டிலாம் இல்லை சார். ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க சாரோட. ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? லேட் பண்ணாதீங்க. மச்சான் எல்லாரையும் ஓட்டு வந்துடா, எல்லாரும் வந்துடா. ஃபோட்டோ எடுத்துங்க. செல்ல போட ஓடர்களுக்கு வணக்கம். ஆதி இருக்கார்ல ஆதி எங்க பாருங்க ஓகே சரிங்க பாருங்க சரிங்க பாருங்க எல்லாத்தையும் போட்டு ஒரே ஓகே ஆ ஆ கேமரா பாருங்க இந்த கட்சியுமே போடுங்க. எம்எல்ஏ கண்டு வர்றாரு, விஜயதோட வர்றாரு. அம்மா ஜூஸ் சாப்பிடுமா நான் கேட்டேன் ஆ கட்சிக்காரர் உள்ள வாங்க, கேட்டுட்டு வாங்க. இங்க பாருங்க எங்க பாருங்க எல்லாரும் எடுத்தீங்களா? ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம், எல்லாரும் எடுத்துங்க. அப்படியே இது ரமேஷோட தம்பி, அது அவரோட சகலை. இது ரமேஷோட இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க போட்டோ எடுக்கிறது தெரியாது. காலையில நான் போய் வீட்டில் இருக்கேன். இங்க பாருங்க
என்னங்க இப்படி போட்டு கைட்டி அவ்வளோ வச்சுட போறோம். சில இடம் பெரிய அதிசயமா நான் குடிச்சிட்டேன். எல்லாம் சுந்தரா டிராவல்ஸ் மாப்பிள்ளை மேக்கப் பண்ற மாதிரி தான். பரவாயில்ல. ஐயோ ஏங்க என்னங்க இது? வேற கொடுங்க. புதுசு அந்த இதுல இருந்து இருந்ததே. அவங்களுக்கு கேரி பேக் கொடுங்க படிச்சு வைக்கிறேன். கேரி பேக் கொடுங்க அவங்க எடுத்துட்டு போறதுக்கு. கேமரா பாருங்க. அண்ணாச்சி விட்டு போக கூடாது, நல்ல மனுஷன். சார் இங்க பாருங்க. ரொம்ப நான் கன்ஃபியூஸா இருக்கிறேன். வீடியோ வேற பிளேல இருக்கட்டும் வீடியோ இருக்கட்டும். ஜூனியர் ஆகிய அவங்க ஒரு பெரிய இடத்துல ஜூனியரா இருக்காங்க. ரைட், ஓகே. ஒண்ணுமே இல்லைம்மா, இந்த ஃபீல்டில் வந்து முதல்ல இந்த ஃபீல்டை நம்ம செய்வோமா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். செய்யணும்னா முழுசா இறங்கி செய்ய வேண்டியதுதான். இல்லைன்னா விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டே இருக்கணும். பாதி இதில் பாதி அதில் பாதி இதில் பாதினா கண்டிப்பாக ஃப்ளாப் தான். நான் கஜினி மாதிரி பல முறை படம் எடுத்து தோற்று போனதில்லை. காரணம் இங்கே வந்தோடனே இதில் உள்ள பார்ப்பேன், ஐயோ இந்த வக்கீல் என்ன மணிக்கணக்காக இங்கிலீஷில் பேசுகிறாரு, நம்மளாம் என்னத்தை ஏபிசிடியை கூட்டி பேசுறது இல்லை. இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தானே, கோர்ட்டில் அவ்வளோமா பேசிட போகிறோம். இந்த ஃபீல்டு பிடிச்சதுன்னா அப்படியே நின்றணும். கண்டிப்பாக சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். பெரிய பெரிய உயரத்தையும் பெரிய பெரிய கான்டாக்டையும் இந்த ஃபீல்டு எடுத்துகிட்டு போகணும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம்னா என்னத்தை விட்டு கான்டாக்டை விட்டு தானே போகிறோம். இந்த துறை வந்து அவ்வளோ பேரை ஒன்று சேர்க்கும், ஒன்று சேர்த்து வரும். பட் இது மட்டும்தான் முழு நேரம் வேலையாக இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். 500 கேஸ் வச்சுருக்காங்க, நோ ஒரு கேஸ் வச்சுட்டு போதும். ஒரு கேஸ் நிறைய காசு வாங்கிது, நல்லா உழைய அந்த கேஸுக்கு, அந்த கேஸ் ஜெயிச்சிடும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன், அதுக்கான சைட்டேஷன், அதுக்கான விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம தேட போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இதை விட அருமையாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு, அதனால தான் இந்த எளியமன் சொன்னேன். சாரில் கொடுங்க, நீங்கள் அவர் போடுங்க. இந்தாங்க ஐயா. வாங்க. அவர் என்ன கிஃப்ட் ஒன்று இருக்கு பாருங்க, கீழே விட நினைக்கிறேன். கீழே கீழே ஐயா பேர் இந்த பக்கம் தெரியல. இப்படி என்ன கேமரா பாருங்க. சரி சரி சரி. இந்த கிஃப்டை வந்து பொற்பாதம் தொட்டு நான் வணங்கி ஏற்றுக்கிறேன். அங்கேருந்து வந்திருக்குது. இதை விட எனக்கு இந்த வாழ்வில் கொடுப்புன்னு என்ன இருக்க போகிறது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஐயா ஒரு நாள் சஸ்பென்ஸாக வரேன்னு இருக்காங்க. ஆமாம் போடுங்க. இது இவங்களோட மனைவி. பாருங்க, இது ஒரு வருஷம், இது ஒரு ஷாட் எடுத்தேன், இது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எங்கே காணுமே அம்மாங்கடா. நீ கூப்பிடா பாருங்க. கூப்பிடா வாங்க. ஓகே. நீ யாருமா சேர்ந்து 3 பேர் சேர்ந்து எடுத்துங்க. இல்லை கம்பெனியில் அதான் சந்தியா இல்லை சந்தியா இப்படி இருக்கு. வாங்க வாங்க அவங்க வீட்ல இதோ அப்படியே ஓர பாகில ஓர போங்க. என்ன விஷயம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. வாங்க. இந்திய தேசிய லீக் கட்சியுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அண்ணனோட இப்போ நாளைக்கு கவுண்டிங் வேறு எனக்கு எலெக்ஷனு. இருந்தாலும் காலைல கிளம்பிட்டாரு. நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருந்தேன், ஃபோட்டோ கேட்டிருந்தேன், ஃப்ளெக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி. எல்லாம் இந்திய தேசிய லீக்கில் உள்ளவங்க தான். தடா ரஹீமனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வாழ்நாள் முழுவதுமே பாதிக்கு மேல் சிறையில் கழித்த ஒரு மனிதர் இந்த சொசைட்டிக்காக வேண்டி. அந்த தடா சட்டங்களை பற்றி அண்ணன் சொல்லுவார். கேட்டு கேள்வியே கிடையாது. வீடு வாடகை கொடுத்தவங்க, ஆட்டோ ஓட்டினவங்க, எதுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்க, ஒரு பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்த மெடிக்கல் ஷாப்புக்காரன் எல்லாரையும் பிடிச்சி தடாவில் போட்டு 18 வருஷம் 20 வருஷம் எல்லாரும் வாழ்க்கை சதிஞ்சு போச்சு. அண்ணன் வந்து பழனி பாபா லிங்கில் தான் எனக்கு அண்ணன் மேடம் இதில் டிவிலெலாம் பேசுவோம் தொடர்ந்து. அப்போ பழனி பாபா இதுக்கு வந்து நான் வருஷம் 12 வருஷம் போயிருக்கேன். இந்த வருஷம் போஸ்டரில் நீங்கள் தான் அடிச்சு கொடுத்தீங்க போஸ்டரு. நான் எல்லாம் அடிச்சு கொடுத்து எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போகல அங்கே போய் தான் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். அப்படியே ஒரு 5 மணி 5:30 இருக்கும். சரி டயர்டாகிட்டு அதாவது தடா ரஹீமன் நடிப்பேன். ஐயோ எங்கே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்
நீங்கள் நினைக்கலாம் இந்திய தேசிய லீக் கட்சி வந்து மக்கள்கிட்ட வந்து எலெக்ஷன் கட்சியில் எல்லா கட்சியும் ஜெயிக்காது, கொஞ்சம் மைனார் பீப்புள். ஆனால் மைனார் பீப்புள் பவர்ஃபுல் கைஸ் அண்ணன்ட்ட இருக்காங்க, அடுத்த கட்ட ஜெனரேஷன் வச்சிருக்காரு. அந்த பள்ளிபாபா சொன்னது மாதிரி இந்த நான் ஒரு விஷயத்தை தோற்று விட்டேன், அயன்று விட்டேன், இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைக்க முடியல, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, போங்கடா அல்லாவுக்கு போய் கத்திட்டு போய் நியூசிலாந்தில் செட்டில் ஆக போகிறேன்னு ஒரு கட்டத்தில் பேசியிருப்பாரு. அப்புறம் தடாரிமன் வந்து பள்ளிபாவுடைய சமாதி, அதாவது அடக்கமன் செய்யப்பட்ட ஜபர்ஸ்தான் அந்த இடத்துலையும் என்னை பேச வச்சு, மறுபடியும் திண்டுக்கல்ல வந்து இந்திய தேசிய லீக்கோட மீட்டிங் வச்சுருந்தார், பெரிய கோஆர்டினேஷன்ஸு. அவங்க பேசுனவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நொட்டோரியஸ் பர்சன்ஸ் தான் அதில் இருந்தாங்க. அதுலேயும் அண்ணன் வந்து என்னை 2ஆவதாக பேச வச்சு ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஸ்பேஸ் நான் தான் பேசியிருந்தேன், ஒரு 20 நிமிஷம் போர்ஷன் பேசியிருந்தேன். தொடர்ந்து பயணிக்கணும். நான் அரசியல் கட்சிகளில் வேறு வேறு இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் தடாரைமன் வந்து ஒரு தன்னிறையற்ற போராளி தான். சொசைட்டி எப்படி பார்க்குது, கவர்மெண்ட் எப்படி பார்க்குது, கோர்ட் சிஸ்டம், போலீஸ் சிஸ்டம் எப்படி பார்க்குது தெரியாது, ஒரு நல்ல மனிதர். ஒரு உதவின்னு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த இருந்தாலும் செய்யக்கூடியவர். நிச்சயமாக தோழர் தமிழ்வேந்தன் வந்து முதல்ல வந்து யூடியூப்பில் தான் நமக்கு பழக்கம். யூடியூப்பில் வந்து அவரும் பேச வருவார், நானும் பேசுகிறேன், அப்படி பழக்கமானவர் தான். அதன் பிறகு பார்க்குறேன் அவர் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபாவுடைய மாணவன் சொல்லி, அதாவது நான் வந்து மாணவன் சொல்கிறது என் சமூகம் அப்படின்றதுக்காக, ஆனால் அதை மீறி தோழர் தமிழ்வேந்தன் சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கள் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது. அதனால தான் இன்றைக்கி அவர் அலுவலகம் திறக்கிறான்னு சொன்னதுனால சரி சண்டே கண்டிப்பாக போவோம் அப்படின்னு அப்போட சொன்னார். சிரமமாக இருந்தால் வேண்டான்னு சொன்னார். காலையில் கூட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இல்லை கிளம்பிட்டேன், வீட்டை விட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிச்சயமாக இந்த நிறுவனத்தின் மூலிமா, அந்த சட்ட உதவி மூலிமா யார் யார் அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாகியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் இந்த அலுவலகம் வந்து ஒரு உதவிகரமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனோட சக தோழர்கள் வந்திருக்காங்க. அடுத்து ஜனவரி 28 பழனிக்கோடல் 26 குடியரசு தினம் எப்படி அட்டாக் பண்ணுறோம் பாருங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், 28 ஒரு பள்ளிப்பாவை அட்டாக் பண்ணுறாங்க. அப்துல் கலாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, யாகுப் மண்ணு தூக்கில் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஈவன் இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, நீங்க வந்து அரசியலை விட்டு ரொம்ப தூரம் விலகிருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஓட்டு போட மட்டும் தான் போனேன், ஏதோ 1000 ரூபா கொடுத்தேன் போட்டேன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க யாருக்காவது ஓட்டு போடுங்க, ஆனா அரசியல் தெரிஞ்சீங்க. அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியரா பார்த்தா, நம்ம இஸ்லாமியரா பார்க்கல. பழனிபாபா இஸ்லாமியரா நம்ம பார்க்கல. என் அலுவலகத்தில் இருக்கிற பெரிய போட்டோ திருவள்ளுவர் எடுத்து பழனிபாபா போட்டோ தான் என் பேக்ரவுண்ட்லேயே வச்சு பேசுறேன். நெத்தியில போட்டு வச்சு தான் பேசுறேன் மீட்டிங்க. நீங்க ஒன்றும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பழனிபாபா தன்னை இஸ்லாமிய எங்கேயுமே சொல்லலையே. எனதருமை தமிழ் சொந்தங்களேன்னு பேச ஆரம்பிச்ச ஒரு மாபெரும் பெட்டகம், பாதுகாக்கக்கூடிய பெட்டகம், பாதுகாக்க தவறியாச்சு. 48 வயசுல சாவுறாரு. அதே மாதிரிதான் அப்துல் கலாமே இஸ்லாமியனா பார்த்தா. இஸ்லாமியனா யாருமே பார்க்கல. அப்துல் கலாமே எல்லாரோட சொத்தா தானே பார்த்தோம். எல்லார் வீட்லயும் அப்துல் கலாம் போட்டா இருக்கு. அப்துல் கலாமுடைய விஷயம் இன்னொன்று என்னன்னா, அவருடைய மரணம் கூட இன்னும் சஸ்பெக்ட் தான். அது மாதிரி அவர் அதாவது தீர்க்கதரிசியா எடுத்துக்கலாம். பழனிபாபா சொன்னார், என்று இருந்தாலும் நான் படுகொலை செய்யப்படுவது உறுதி, ஒரு காஃபீர் கையால் நான் படுகொலை செய்யப்படுவேன், என்னை அல்லாஹ் நான் வந்து துவா கேட்கிறேன், என்னை நோய் நொடியில் படுக்க வைத்து விடாதே, என்னை வந்து என் வீர மரணமா இருக்கணும், என் ரத்தம் அப்படியே சரி எனக்கு கீழன்னாரு. அது மாதிரியே அவர் செத்தாரு. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, நான் மாணவர்களிடம் பேசிட்டு இருக்கும்போது என் உயிர் பிரியவன்ட்டுனாரு. அதை வச்சு காயின ஊத்துறானோ என்ன கன்றாவையோ, ஆனா எல்லாம் செய்யக்கூடியவன் தான். ஏன்னா யாகுப் மேனன் டைகர் மேனன் மேலதான் அஃபென்ஸ். டைகர் மேனை வந்து பிடிக்கல இவனுங்க. டைகர் மேன் என்ன சொல்றேன், தம்பிக்காரன் அடி போகாதரா, உன்னை அவன் ஒத்துக்க மாட்டானோ, கண்டிப்பா அவன் மேல ரிவர்ஸ் எடுத்துருவானுன்னு. இல்ல இந்திய மக்களும் இந்திய நாட்டு அரசு மேலே நம்பிக்கை இருக்குது. நான் என்ன பண்ணேன், உன் கூட பிறந்த தவிர நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையேன்னு வந்தாப்புல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அழகா தூக்கில் போடுறப்ப இங்க அப்துல் கலாம் வந்து கற்பூரில் அடக்கம் பண்றாங்க. அது இஸ்லாமியர்களை பெரிய லெவலில் ஆஃப் பண்றது, ஒரு கலவரத்தை ஆஃப் பண்றதா தான் நான் பார்த்தேன். ஏன் வேற டேட்டா கிடைக்கலையா? குடியரசுத் தலைவர் வந்து இப்ப அடக்கம் பண்ற அன்னைக்கு தான் நீ ஒரு உயிர் எடுக்கணுமா? எப்படின்னா பாபர் மசூதி இடிச்சது பார்த்தீங்கன்னா எப்போனா இடிச்சிருக்கலாம். ஆனா அம்பேத்கர் பிறந்த அந்த நாள் டிசம்பர் 6க்கு சொன்னா ஒரு கோடு இருக்குன்னா அழிக்க முடியாது. பக்கத்துல பெரிய கோடா போடுறது அதுதான் அவங்களுடைய உண்மை. இது வந்து தலையில குள்ளா வச்சு தாடி வச்சிருந்தாலே தீவிரவாதின்னு படம் எடுத்தான் மணிரத்னங்கிற ஒரு பாப்பான். ஆனா யாருமே அதை பத்தி கேட்டுக்கிறோம். மணிரத்ன படம் எடுத்தப்ப கேட்டுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் வலுவா இன்னைக்கு இல்ல. மணிரத்னம் எடுக்கும்போது கூட அவனை எதிர்த்து போராட்டம் இன்னைக்கு லெவல்ல எடுக்க முடியாது. அன்னைக்கு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பையன் குழந்தை தாடி வச்சு தீவிரவாதியா எப்படி இந்த இமேஜின் பண்ண முடியும்? ஒருத்தர் பாடி ஷேமிங் எப்படி பண்ண முடியும்? நான் பொட்டு வச்சிருக்க RSS அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு உருவாக்கத்தை பண்ணாங்க. இதை உடைச்சால் இது பழனிபாபா ஏன் நான் நேசிக்க வேண்டும், நாம் ஏன் நேசிக்க வேண்டுங்கிறது ஒரு புத்தகமே எழுதணும். ஏன்னா அவர் சொன்னாரு, என்னடா நாங்க எங்க இருந்து வந்தோம்,
ஆப்கானிஸ்தான் வந்தோம் மண்ணின் மைந்தர்களா, இங்கே பல்லர்களா, பறையர்களா, நாடார்களா, சக்கிலியர்களா, சாணார்களா, தேவர்களா உடுக்கப்பட்டு கிடந்தோம். வாடா நாயன் பாப்பா கூப்பிட்டான், வாடா பாயின்னு கூப்பிட்டான். ஒரு சமூக நல்லிணக்கத்தை நோக்கி போனோம். எச்சு இல்லாத ஒரு சமுதாயம் இஸ்லாம் சமுதாயம். நம்ம வந்து எச்சி பார்க்குறோம்னா அவர் மேடையிலே கூப்பிடுறீங்க, வாடா நீ எவ்வளோ ஜாதி, நான் ஒரு அர்ச்சனையா தண்ணி குடுறா, நானும் குடிக்கிறேன். இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் குடிப்பானோடா. காஞ்சி சங்கராச்சாரியர் பழனி கோயிலுக்கு வரல, முருகனை தமிழ் கடவுள் டிக்ளேர் பண்ணதே பழனி பாபா தான். பழனி பாபா வந்து நான் வந்து 223 மணி நேரம் பேசியிருக்கேன் அவரை பற்றி. பத்தாது இது என் சொச்ச உயிர்காலம் முழுவதுமே அதை பற்றி கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான், இந்த இனத்துல இருந்தான் அப்படின்னு பெருமை கொள்ளணும். எந்த இடத்துலயும் அவர் மத மார்க்கத்தை பத்தியோ உன்னுடைய நம்பிக்கையை பத்தி அவர் டேமேஜ் பண்ணவே இல்லை. RSS காரணம் தான் எதிர்த்தாரு. பழனி கோயில அவர் டிக்ளேர் பண்ணார். இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் தோன்றிட்டு 1600 ஆண்டுகள் தாண்டா அது இஸ்லாம் தோன்றி, முருகன் தோன்றி 3000 வருஷம் ஆயிட்டு அந்த இடத்துல. அவங்க அப்பா சிவபெருமான் பார்வதினு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. ஆனால் விநாயகர் எதிர்த்தாரு. விநாயகர் கலவர சாமியா தானே இருக்கு. விநாயகர் ஊர்வலத்துல கலவரம் வருது, முருகரை தூக்கிட்டு போறதுல ஒண்ணுமே கலவரம் இல்லையே. எங்க ஊர்ல நாகூர் எங்க மாவட்டத்தில் இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல கந்தூரி நாங்களும் போறோம். வேளாங்கண்ணி எங்க ஊர்ல இருக்கு, அங்க இருந்து அங்க பாய்மாருக்கு அங்க வருவாங்க. வேதாரண்யேஸ்வரர் இருக்கிற அதிக சொத்துடையவர், அதாவது வடவேதாரிலிருந்து திருவேற்காடு இவங்க ஊரு. அவ்வளோ பெரிய கோயில் உடையது. எல்லா மார்க்கமும் அங்கே வரதான் செய்யறாங்க. நாங்கள் தேவை இருக்கிற அன்னைக்கு தோப்புத்தர முஸ்லீம் பாய்க்கு தான் மோரெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நல்லிணக்கம் இருக்கு. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நீ கேம் விளாடுற, இதுதான் நம்ம வெளில சொல்றோம். ஆனால் வெளில சொன்னா நம்ம மேலே என்ன செய்யதான் பாயும், ஏன்னா வாயை முடிக்கணும். அண்ணன் தான் சொன்னார் எலெக்ஷனோட, இனிமேல் எலெக்ஷன் முடிய வரையும் பைக்கில் எங்கேயும் போகாதீங்க, காரில் போகணும். அவர் எவ்வளோ அனுபவிச்சுட்டு தான் சொல்லியிருப்பாரு. நான் என் உயிரை துச்சமாக தான் நினைக்கிறேன். பள்ளி பாவ சொன்ன மாதிரி சீக்கிரம் போய் என்னை போட்டு கடத்தி விடாத, ரொம்ப சங்கடமாக போயிடும். ரொம்ப நன்றி நான் வந்தது மகிழ்ச்சி. யூடியூப் மூலயமா எனக்கு அறிமுகமானார். நீங்க தான் நேரில் சந்திக்கிறேன். திருக்குறள் ஒரு 300 திருக்குறளா தவறா எழுதியிருக்குது. 300 திருக்குறள் இன்டர்பிரேஷன் பண்ண தவறா இருக்குன்னு கண்டுபிடிச்சு கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் சென்று, அன்றைய முதல்வர்கிட்ட சென்று, இந்த செல்லெல்லாம் பிடிக்கும் தனிப்பாட்டில் போட்டுருவோம். இப்போ பார்த்துட்டே இருக்கு. அன்றைய முதல்வர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த திருக்குறள் இப்படி தான் இருக்கு அர்த்தம்னு. ஏதாவது ஒரு திருக்குறள் எளிமையாக மக்களுக்கு கொடுத்து எப்படி இன்டர்பிரேஷன் மாறி இருக்கு மட்டும் சொல்லுங்க. அம்மாவே எடுத்து விடுங்க. இந்த வர இவ்வளோ பெரிய தமிழ் புலவன் ஐயா. இப்போ சொல்லுங்க. ஈன்ற குலத்தில் பரிதி ஓக்கும் சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய். இதுக்கு பொதுவாக எல்லாரும் சொல்றது, பையனை படித்தவன் நல்லவன் ஊர் மக்கள் சொன்னா அம்மா வந்து மகிழ்ச்சியாக பெற்றதை விட சான்றோன்னா படித்தவன், மெத்த படித்தவன் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு பொருள் இருக்கு. ஐயாவோட அம்மாவும் யாராவது சொன்னா மகிழ்வாங்க, உங்க அம்மாவும் மகிழ்வாங்க, என்னோட அம்மாவும் மகிழ்வாங்க. இது எதுக்கு பல்வேறு சொல்லணும்? அவங்க அம்மா மகிழ்ந்தாங்களே என்னமோ அது அந்த பாயிண்ட் வருது நமக்கு. சான்றோன் அப்படிங்கிறது அதில் உள்ள பாஸ்வேர்டு. சான்றுங்கிறதுனா நம்ம ஃபீல்டில் தெரியும், சாட்சி 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 ஆயிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அவன் நல்லவன் இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கூட இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெற்றவன் தான். இது எதுக்கு ஊரார் சொல்ல கேட்கணும்? அப்போ அவன் பக்கத்தில் இல்லைன்னு மீனிங். யாரோ செய்தி சொல்றாங்க. புறநானூற்று 68 சான்றோன்னு யாரோ வந்து சொல்றாங்க. வந்து அங்க ரொம்ப பெரிய ஆளா வாழ்றான். இல்ல, அது சாட்சி சொல்றேன். சாட்சி ஆயிட்டான். சான்றோர்னாவது சாட்சி. இப்ப நம்ம வீட்டுல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சான்றோர். வாழ்ந்து நமக்கு வாழ்க்கைக்கு அவங்க சாட்சியா இருக்கிறாங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். புறநானூற்றுல ஒரு அம்மா வீட்டுக்கு எல்லாம் தேடி வராங்க. எங்க மகன் கேட்குறாங்க. வெளியே நின்று நீ எப்படி வீட்டுக்குள்ள வரலாம், அவன் இருந்த இடம் இதுதான், அவன் இருந்த வகை இதுதான், வயிற்ற காமிக்கிறாங்க. அவனை தேடி இங்க வர வேண்டாம், போர்க்களத்துக்கு போவோம். எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்காக அவன் அங்க காத்திருப்பான், நீ எதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி போறாங்க. இவங்க வந்து திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி புறநானூறு தாய். இப்போ திருவள்ளுவர் நானு. அந்த அம்மாவுக்கு நாம் செய்தி சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். இப்ப செய்திக்கு வருவோம். அவன் பெத்தனோட பெருமகிழ்ச்சி அடைகிறான். சான்றோன் அப்படின்னா சாட்சி ஆயிட்டான். போர்ல ஜெயிச்சு அங்க தோத்து இறந்துட்டான், சாட்சி ஆயிட்டான். வெற்றிக்கு சாட்சி பேரமரணம் ஆயிட்டான். இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி. பையன் செத்து போனதை கேட்டு மகிழ்ச்சி ஆகிறாங்க. பிறந்ததோட சாட்சி.
நேரடி விளக்கம் அதுதான். அதான் நேரடி விளக்கம். சாட்சி ஆயிட்டாங்க கல்வியாளங்கிறது அல்ல. இல்ல இல்ல இது மாதிரி ஒரு 300 திருக்குறளுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் எழுதியிருக்காரு. அப்புறமா எங்க அப்பா திருக்குறள் விளக்குறை எழுதினா 2 பேருக்கு நானே லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம ரொம்ப இலக்கியவாதி கூட நம்மளால மல்லு கட்ட முடியாது, நீங்க மல்லு கட்ட விட அங்க இருக்கு, நான் பாவம் ஏதோ பொழப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். 2 பேரும் மல்லு கட்டி உருண்டு பிறண்டு கட்டி உருண்டு யார் எவன் சொன்ன என் பாட்டில பிழை கண்டாலும் 2 பேரும் கிளம்பி அப்புறம் இப்ப நல்ல நண்பர்களா இருக்கிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு படம் வேற கொடுத்துட்டாங்க. என்னன்னு அதான் தமிழ் துறை பாண்டியன். தமிழ் துறை பாண்டியன் ஒரு ஐயா ஒரு சால் விடுங்க. சான்றோட நீங்க போடுங்க. வயசுல மூட்டோட அப்பா தமிழ் துறை பாண்டியன். அம்மா நீங்க இவருக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம், திருக்குறள் பித்தன் கொடுத்துடலாம். ஆமா, ஒரு 500 கேஸ் இதுக்கு முன்னாடி ஒரே எழுதினவங்களுக்கு அதை பதிப்பிச்சு கொண்டு வந்தவங்களுக்கு பரிமாணம் எழுதுனதே தப்புங்கிறாரு. அந்த அவங்க மேல ஐயா வச்சு நான் கேஸ் தமிழ் புலவர்கள் கேஸ் பாவங்க. நீங்க அவங்கள வச்சுதான் பண்ண போறேன். ஒண்ணு நம்ம டீகோட் பண்ணி தமிழ் புலவர்கள் அவங்க பாவம் ஏதோ ஓரவுண்ட்ல உட்காந்து ஓலச்சோடைய கிருக்கணியில போய் போட்டு கிழித்து சர்ச்சையெல்லாம் பயப்படுவாங்க. இல்ல இல்ல இதுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். முந்தா நாள் ஹைகோர்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வருது, எங்க சபரிமலை கோவில்ல பெண்கள் போலாமா வேண்டாமா. அப்ப என்ன ஆயிடுறாரு, அந்த வக்கீல் அவர் பேர் நல்ல பேருங்க பிஜேபிக்கு என்ன சொல்லிடுறாரு, 52 எழுத்து உள்ள சான்ஸ்கிரிட்டுங்கிறாரு. ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவ் டென்ஷன் ஆகி 247 எழுத்துக்கிற தமிழ்ல நீ என்ன வேற 52 எழுத்துக்கிற, 26 எழுத்து ஆங்கிலத்தில்ங்கிற, வெறும் 10 லட்சம் வார்த்தைகள் தான் ஆங்கிலத்தில் இருக்கு. உண்மைதான். ஆனா 52 எழுத்து கன்னடத்துல இருந்து ஜட்ஜி கிளம்பினாங்க. எங்களிலே 52 எழுத்து இருக்கு. அப்படி தமிழ் இஸ் விண்டேஜ் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். ஓகே, ஆர் யூ ரைட் ஆர் ராங்னு எஸ் டாப்ல ஒரு வழக்குக்கு தேவையானது மட்டும் பேசுங்க, தேவையில்லாத விஷயம்லாம் இங்கே பேசிட்டு கூடாது. அப்புறம் அவர் மகாபாரதம் புராணத்தை எடுத்து போட்டாரு. இது எப்படி எவிடன்ஸா எடுத்துக்க முடியும்? லாவில் கொண்டு வா. சபரிமலைக்கு 10 வயசுலேருந்து 50 வயதுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது. ஓகேவா? அது மென்சஸ் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதவிடாய் காலம், அதனால போகக்கூடாது. அதுக்கு வழக்கு நடக்குது. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு போகலாம்னு. அதை எதிர்த்து போனதுல மகாபாரத இதிகாசத்துக்கு வச்சு இது வேத நூல்களை வச்சோன்னே ஜஸ்டிஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக மகாதேவன் சார் வந்து பிஜேபி பேக்கப்புங்கிற மாதிரி நினைச்சாங்க. அப்படி இல்லை, அவர் இதுதான் அறங்கிறது தூக்கி அடிச்சாரு பாருங்க. போடா போய் இது தமிழ் தான் இல்லை, விண்டேஜ் லாங்குவேஜ், ஆன்ஷியன்ட் லாங்குவேஜ், நீ என்ன சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்க, புக்கெல்லாம் மடக்கி உள்ள முதல்ல ஏன்னா இதுக்கு உள்ள எடுத்துருந்தாரு சொல்லி இதாகிறாங்க. அது எகென்ஸ்டாக போச்சு. அதனால சொல்கிறேன், இலக்கியவாதிகள் மேலே எடுத்து வைங்க, ஜஸ்டிஸ் வரணும் கோபமாக. இல்லை இல்லை, நீ நம்ம சான்றோடு தான் கொடுக்க போகிறோம். எதுனாலும் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு முதல்ல நம்ம ஒரு படைப்பு கொடுப்போம். நம்ம ஒரு புத்தகத்தை ரீரைட் பண்ணி ஒரு படைப்பு கொடுத்து அது வந்து ஒரு சான்றோர்களால் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டோம், நல்லா பத்த படித்தவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டோம், இட்ஸ் ரைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மாறி இருக்கு. இது ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த திருக்குறள் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அர்த்தம் மாறி புரியப்பட்டுட்டு. இப்போ ஒரு குறள் சொன்னீங்க, நான் சான்றோர்னா படித்தவங்க எவிடன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ திருக்குறளே ஒரு எவிடன்ஸ் தான், சட்ட புத்தகம் தான், அதுவுமே அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் நமக்கு கண்டிப்பாக செய்யும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்ததில் சந்தோஷம். நான் முன்னாடி தேதி வந்துட்டேன். இது ஒண்ணு, இது ஒரு டோக்கன் ஆஃப் லவ். டோக்கன் ஆஃப் லவ் சூப்பரா இருக்கியா. லைக் லைஃப் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கே போட்டு கம்பெனி நல்ல டோக்கன் ஆஃப் லவ்னு செமையா. பணம் தாங்க டோக்கன் ஆஃப் லவ், கரெக்ட் தாங்க, அது ஒன்றும் பொய் இல்லை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க வந்ததே போதும், ரொம்ப மகிழ்ச்சி. ராய் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் மைக் போட்டிருக்கே இல்லையா? ராய் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், இந்த வாட்டர் பியூரிஃபை கம்பெனிலாம் நாங்கள் எல்லாமே ஒன்றா பழக்கத்தில் இருந்தாங்க தான். நிறைய வாரத்தில் 5 நாட்கள் கூட சந்திச்சு சுற்றி இருக்கோம் ஊரெல்லாம். ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் நேரம் இல்லை, பார்க்க முடியல. அவருக்கு பையங்க, ஆமாம், அவருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் கீழே ஆகி செட்டில் ஆகிட்டார். இதே ஏரியாவில் செட்டில் ஆகிருக்கிறதுனால நமக்கு எல்லா தொழிலும் நமக்கே கொடுது. நீங்க எவ்வளவு லேண்ட் வாங்கி எவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணாலும் இங்க வந்துடணும். பயங்கரமா இருக்காங்க, நல்லா பேசுவாரு, நல்ல மனிதர், தமிழ் தேசிய சிந்தனையாளன், தனி மனித ஒழுக்கம் வாய்ந்தவன், ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க அவங்க. நான் கிளம்புறேன், நீ எப்பறம் வாங்க.
வா எல்லாரும் இல்லைங்க இல்லப்பா கேமரா பார்த்து சிரிச்சுனே தான் இருப்பான். எடுக்கிறவங்க எல்லாம் பார்க்க மாட்டான். அவன் பார்த்து சிரிச்சுலே இருப்பாங்க. நல்லதே நடக்கும். அருமையா அருமையா திரும்பாட்டு முருகனியா அருமை போ அசதிட்ட போ தம்பி திரு கொடுத்தது முருகன் மாற்று ஐடியோட இருந்தாப்புல அவரு. முருகா உண்மையிலே முருகர் போட்ட ஷார்டேஜ்னு வருத்தப்பட்டார். நான் இவ்வளவு பெரிய முருகர் செலவாகிட்டு வந்திருக்கேன் பழனியிலிருந்து. ராசி நிறுவனம் கல்யாண பத்திரிக்கை வெட்டி கார்ட் ஸ்க்ரீன் இருக்கு. இந்த இன்விடேஷன் எடுத்து கொடுத்தாப்புல எங்கள் முதல் ஆஃபீஸ் நம்ம திறந்தோம் இல்லையா கோடம்பாக்கத்தில், அதுக்கு அத்தான் அப்போ பழக்கம் கிடையாது. ஆனால் அங்கே தான் பத்திரிக்கை எடுத்த பத்திரிக்கை இன்னும் இருக்குது. இந்த ஆஃபீஸுக்கு அத்தான் தான் அடித்தோம். பரவாயில்ல, காலேஜ் நல்ல க்ரௌடு தான், நல்ல க்ரௌடு பத்திரிக்கை. ஓகே, அவங்களோட ப்ளஸ் என்னென்னா அத்தாவோட உழைப்பு தான். அத்தான் டிசைனிங் அடிச்சிக்க முடியாது. இப்போ கொடுத்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து நீங்கள் ரெடி பத்திரிக்கை ரெடி அவுட் பார்த்துடலாம். 3 வருஷத்தில் வாங்கிக்கலாம், பத்திரிக்கை வாங்கிக்கலாம். 3 வருஷத்தில் வாங்கிக்கலாம். அது 100 பத்திரிக்கை 1000 பத்திரிக்கை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வால் போஸ்டர் அதெல்லாம் வந்து லித்தோசனிகளே ஒரு இது வச்சுருக்காங்க, ஃப்ளெக்ஸு ஓட்டுற கடை வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு கைராசியான ஸ்தாபனம். கோடம்பாக்கம் பிரைமான இடத்துலையே இருக்குது. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நன்றி. ஆமாம்.